பாருங்கள். ஸோ நான் அந்த மஞ்சள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நல்லா வாட்டரில் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கும் போது ஸோ இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது நல்லா குடிக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி பண்ணும்போது அதுக்கு எந்த வித டிசீஸும் வராது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல தண்ணி குடிக்கும். நம்ம இன்றைக்கி அந்த சொரக்காய் போட்டோம்னா அந்த சொரக்காலையும் கொஞ்சம் நீர் சத்து இருக்கும். ஸோ சொரக்காய் போடலாம், தர்பூசணி போடலாம். ஸோ அந்த மாதிரி நீர் சத்து இருக்கும். இந்த வெயில் காலத்தில் அதுக்கு எப்போவுமே தண்ணி தேவை. அந்த ஃபீடரில் எப்போவுமே தண்ணி இருக்கா, இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி இருக்கா, எல்லாமே நீங்கள் எப்போவுமே செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு காலையில் ஒரு நேரம் சாப்பாடு வச்சிங்கன்னா இப்படி வாட்டர் வச்சிடணும். திருப்பி மதியமும் நான் வைப்பேன். மதியமும் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஃபீடரில் நார்மல் தண்ணி போடுவேன். ஒரு நேரம் மருந்து இல்லைன்னா இந்த மாதிரி எதுவும் கொடுத்தேன்னா இன்னொரு நேரம் வந்து நார்மல் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது அது நல்லா குடிக்கும். இது போக நைட்டு வந்து செக் பண்ணி தண்ணிலாம் இருக்கான்னு நான் பார்த்துட்டு தான் போவேன். ஸோ நைட்டு தண்ணி இல்லைன்னா தண்ணியும் எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகரிக்கும். அது நல்லா சாப்பிடும். வேறு முக்கியமாக நீர் சத்து முக்கியம். வெயில் காலத்தில் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நீர் சத்து. ஸோ நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்